வெற்றி சார் என்னை கூப்பிட்டுருந்தார். இப்படி ஒரு கசிவுன்னு ஒரு பூமணி ஐயா அவர்களுடைய கதையை வந்து படமாக்கியிருக்கோம், அதை நீங்கள் பார்க்குறதுக்கு வரணும்னு சொல்லி நான் அரக்கோணத்துலேருந்து வந்தேன். நான் இந்த படத்தை இந்த கதை நான் படித்ததில்லை. ஆனால் இந்த படத்தை பார்த்தப்போ எனக்கு வந்து இவ்வளோ நெருக்கமாக அவர் படம் தொடங்குறதுக்கு முன்னாடியே சொன்னார், நீங்கள் கொஞ்ச நேரம் அந்த ஊருக்குள்ளே இருப்பீங்க அப்படின்னு சொல்லி. படம் முடிஞ்ச உடனே எனக்கு அந்த உணர்வு ஏற்பட்டது. அந்த உணர்வை அப்படி உயிரோட்டமாக நமக்குள்ளே கடத்தி எனக்கு எங்கள் தாத்தா பாட்டி எல்லாரும் ஞாபகம் வந்தாங்க. நம்ம எல்லோரும் தாத்தா பாட்டிகளை வந்து ரொம்ப ரொமான்டிசைஸ் பண்ணியே பார்த்துக்கிட்டு இருக்கோம். அவங்களுக்குள்ளே கூட ஒரு குற்ற உணர்ச்சிகளையும் அவங்களும் நம்மளை மாதிரியான பருவங்களை தாண்டும்போது நிறைய பிழைகளையும் தாங்கிக்கிட்டு தான் நமக்கு வழிகாட்டுறாங்க, நம்மளை பார்த்து ஸ்மைல் பண்ணுறாங்கன்ற ஒரு மிக முக்கியமான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் எனக்கு இன்றைக்கி வந்தது. அந்த உணர்வை நடிப்பில் கடத்திய எம்எஸ் பாஸ்கர் ஐயா அவர்களுக்கு உண்மையிலே பெரிய நன்றி சொல்லணும். ஏன்னா அது கதையாக படிக்கும்போது நாம் ஒருத்தரை கற்பனை பண்ணிக்குவோம், ஆனால் உண்மையாக வாழ்ந்து அதை காட்டியிருக்காரு. அதை காட்டி அந்த படம் பார்த்து முடிச்சுட்டு அவர் திடீர்னு அவர் நேரில் இங்கே பார்க்கும்போது எனக்கு பக்குன்னு இருந்தது. அதுதான் அந்த படைப்பினுடைய அழுத்தம்னு நினைக்கிறேன். இயக்குனருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ரொம்ப அழகாக இந்த கதையை காட்சிப்படுத்தியிருக்கிறீங்க. பூமணி ஐயா அவர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். உண்மையிலே மிகச்சிறந்த ஒரு கதையை மிகச்சிறந்த முறையில் தயாரித்திருக்கிற வெற்றி சார் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் நன்றி. கண்டிப்பாக இது பார்க்குற ஒவ்வொருத்தருக்கும் மிக முக்கியமான தாக்கங்களையும் அவங்க மனதுக்குள்ளே இருக்கக்கூடிய கசிவுகளை கொண்டு வந்து முன்னாடி நிறுத்தும் அப்படின்னு நான் நம்புகிறேன். படக்குழுவினர் எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் நன்றியும். தேங்க்யூ. எல்லோரும் சொல்லியிருந்தாங்க இந்த படத்துக்கு ஏன் நான் அமெரிக்காவில் இருக்கிறேன், அங்கே தமிழ் சங்க தலைவராகவும் இருக்கிறேன். ஹார்வர்ட் தமிழ் இருக்கை அமைக்கிறதுக்கும் பல உலக நாடுகள்லேருந்து எல்லாத்தையும் சங்கங்களையும் இணைச்சு அதை பண்ணோம். பட் என்னோடய தமிழாசிரியர் இங்கே இருக்கிறதுக்கு அவங்களுக்கு தெரியும், இங்கே வந்து மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் தான் படித்தேன் நம்ம ஃபுல்லாக மெட்ராஸில் சக்கரவர்த்தி ஸ்கூலில். பட் அவங்க போட்ட அடிப்படை ஒரு ஃபவுண்டேஷன் எனக்கு ஒரு 12 வருஷம் எதுவுமே தெரியல. நீங்கள் 12th முடிச்சுட்டு அப்புறம் நான் ராஞ்சியில் போய் நார்த் இந்தியாவில் பண்ணேன். அப்புறம் பல ஊர் போய் அப்புறம் அமெரிக்காவில் போய் 20 வருஷம் ஆச்சு. பட் எனக்கு அமெரிக்கா போனதுக்கப்புறம் தான் தமிழ் மேலே ஒரு மெயின் அக்கறையும் வந்துச்சு. அது மேலே உள்ள அதோட வீரியம் தெரிஞ்சிச்சு. நம்ம எல்லாம் வந்து இந்த படமும் நான் எதுக்கு எடுத்தேன்னா, ஒன்று பூமணி ஐயாவோட உழைப்பு பற்றி நான் வந்து அவர் சாகித்ய அகாடமி அவார்டுக்காக வாங்கியிருக்காரு வேட்கை நாவலுக்கு, அதனால் அமெரிக்கா கூப்பிட்டு வரணும்னு சொன்னாங்க. அப்படி தான் எனக்கு பூமணி ஐயாவை தெரியும். நான் உடனே அவர் அந்த எதுக்காக பண்ணியிருக்காருன்னு பார்க்க போனால் அந்த அங்காடி நாவல் எழுதியிருக்காரு அப்படின்னு கேள்விப்பட்டு அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது அவர் வந்து சந்தித்தேன். நான் அதுக்கப்புறமா வந்து பார்த்தப்ப அவர் வந்து அந்த அங்காடி நாவல் ஒரு 1000 பேஜ் 800 பேஜ்னா அவர் ஒரு 15,000 பேஜ் அதுக்கு பின்னாடி வச்சுருந்தார். ஆக்சுவலாக இன்றைக்கி நம்ம உழைப்பை பற்றி பேசுகிறோம். இப்போ பைசன் மாரி செல்வராஜும் இப்போ அவருக்கு அடுத்து அவங்கள தான் பார்க்குறேன் நான். எவ்வளோ உழைப்பு பின்னாடி இருக்குதுன்னு நமக்கு தெரியாது. ஒரு புக்கு வருதுன்னா எவ்வளோ பெருசு தான் இருக்குது. அவர் எடுத்து வச்சிருந்த விஷயங்களெல்லாம் பார்த்த அப்புறம் நான் அப்படியே நம்ம நினச்சிட்டோம் அங்கே இருக்கிற மக்களை பற்றி மட்டும் எழுதியிருக்காரு. அது வந்து ஒரு சாதி ஒரு இதுன்னு எழுதலை. அதில் பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிற ஃபுல் இதையும் நமக்கு கொண்டு வந்துடுவார். எல்லாத்தையும் அன்று இருந்ததை மாதிரியே எல்லாத்தையும் எழுதியிருந்தார். காவல் கூட்டத்துலேயும் நான் அந்த மாதிரி ஒரு இதை பார்த்தேன். ஒரு சென்னையிலேருந்து அப்போ மதுரைக்கோ வேறு ஒரு ஊருக்கு போகிறதுக்கு எவ்வளோ நேரம் எவ்வளோ செலவாகுங்கிறதுக்கு அந்த ஆசிரியர் எவ்வளோ மெனக்கிட்டார், எந்தெந்த ரெஃபரன்ஸ் எடுத்தார் அப்படின்னு பார்த்தேன். பட் இவர் எடுத்திருக்கிற ரெஃபரன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இது வெளில வரும். அந்த ரெஃபரன்ஸஸே தனியாக புக்காக போட்டிருக்காரு. இப்போ அதில் ஒன்று வந்து கழுகுமலை ரைட்ஸ் அண்ட் ரயாட்ஸ், இன்னொன்று வந்து டேக்ஸிங் த டேக்ஸ். இது ரெண்டுக்கும் உள்ள பேக்கப் பார்த்தீங்கன்னா ஒரு 4000 டெலகிராம் 1895 பிரிட்டிஷர்ஸ்க்கும் மிஷனரிஸ்க்கும் இங்கேருந்து அனுப்பப்பட்ட எஸ்டேட்ஸ்லேருந்து அதை ஃபுல்லாக கலெக்ட் பண்ணி எங்கே என்ன நடந்துச்சு, அந்த பேசிஸில் அன்னைக்கு இருந்த நட்பு முறை என்னது, அதுக்கு முன்னாடி உறவு முறை என்னது, அதாவது எல்லோரும் அண்ணன் தம்பியாக இருந்திருக்காங்கங்கிறத அதை எடுத்துகிட்டு வர்றார் எவிடன்ஸோட. ஏன்னா அந்த கலவரத்துக்கு எந்த பேசிஸும் இல்லை. இது வந்து 2 பேர் திரித்து விட்டதுனால இல்லை அவங்க ஈகோவை சீன்றதுனால நடந்த கலவரம். அது வந்து சிவகாசி ரைட்ஸு, விருதுநகர் ரைட்ஸு, கழுகுமலை ரைட்ஸுங்கிறத
அது வந்து சும்மா வந்து யாரும் கதை சொல்கிற மாதிரி கேட்கல. அவர் போயிட்டு டெல்லியில் போயிட்டு ஓரியண்டல் மேனுஸ்கிரிப்ட் லைப்ரரியில் போயிட்டு எங்கெல்லாம் அதை பற்றி ஆவணங்கள் இருக்குதோ 4000 டெலகிராம் 1895 இல்லை அப்படின்னா ஒரு கலைஞன் எப்படி ஒரு கலை மேலே எவ்வளோ பெரிய மதிப்பு வச்சுருக்கான், எழுத்தாளர்கள் மேலே எவ்வளோ மரியாதை வச்சுருக்காரு. அதுதான் இன்றைக்கி வந்து அவருக்கு ஒரு நேஷ்னல் அவார்டு வாங்கி கொடுக்கக்கூடிய ஒரு இதை கொண்டு வருது. இன்னும் எவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்துருக்காரு பூமணி ஐயாவுக்கு. அதுக்கப்புறம் எல்லோரும் புது டெக்னீஷியன்ஸ். நானும் எதுவும் கேட்கல. ஏன்னா யார் பூமணி ஐயா வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இவங்க தான் பண்ணுறாங்க. நான் எதையுமே இன்டர்ஃபியர் ஆகலை. ஏன்னா பூமணி ஐயா மேலே உள்ள அவருக்கு தெரியும் எல்லாமே. நம்ம பல பேர் சொன்னாங்க அவர் எப்போ ஆரம்பித்தார்னு. கருவேலம் பூக்களுக்கு நேஷனல் அவார்டு வாங்கியிருக்காரு இன்விடிஸ் மூலமாக. ஸோ அவர் வந்து எல்லாத்தையும் தேர்ந்தெடுத்து இதை பண்ணி கொடுத்தாரு. ஸோ அது போக எனக்கு என்னோடய தாய் தந்தையர் மற்றும் குடும்பத்தினர், நான் தமிழுக்காக பல வருஷமாக ஒரு 10-15 வருஷமாக 20 வருஷமாக ஓடிக்கிட்டே இருக்கிறேன். பல வகையில் வேறு வேறு இதுக்காக ஓடிட்டுருக்கிறேன். அதுக்கெல்லாம் எந்த தடையும் பண்ணாமல் எனக்கு ஒரு ஃபண்டமெண்டல் நமக்கு ஒரு இது கொடுப்பாங்க இல்லையா, பேசிக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்களே. நம்ம படித்தது ஃபிசிக்ஸ், மேத்து, சயின்ஸ் எல்லாம் இங்கே எதுவும் தேவைப்படாது. ஆனால் நமக்குள்ளே ஒரு ஹியூமனிட்டி, மற்றவங்களை பற்றி அக்கறை பண்ணணும், சொசைட்டி பற்றி அக்கறை பண்ணுங்கிற அந்த பேசிக் இதை சொல்லி கொடுத்து, அதனால் எனக்கு வந்து நான் பல விஷயங்களை அடைஞ்சிருக்கேன் அமெரிக்காவில். அதனால் நம்மளால் செலவு பண்ண முடியுது. ஸோ தமிழை வந்து வெறும் மொழியாக பார்க்காம அதுக்குள்ளே பல விஷயங்கள் இருக்குது. நான் என்னோடய பல முகங்கள் இருக்குது. சித்த மருத்துவம் அதை பற்றி நிறையா இங்கே நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் சித்தத்தில் போனீங்கன்னா எனக்கு நல்லா தெரியும். எனக்கு கொரோனா டயத்தில் நம்ம அதெல்லாம் பண்ணோன்ட்டு. ஸோ தமிழுங்கிறது வெறும் வந்து கம்யூனிகேஷன் இல்லை, அதுக்குள்ளே பெரிய நாலேஜ் சிஸ்டம் இருக்குது. அது போகாமல் இருக்கணும். ஆர்ட் ஃபார்ம் இருக்குது. ஸோ அமெரிக்காவில் பார்த்திங்கன்னா என் பெண்கள் வந்து எனக்கு 2 பொண்ணுங்க, 2 பேருமே சிலம்பம் நல்லா பண்ணுவாங்க. வீணை வாசிப்பா சின்னவ. அப்புறம் அன்றைக்கி பார்த்திங்கன்னா புல்லாங்குழல் வாசித்துட்ருக்கா. ஸோ அங்கேயே அமெரிக்காவிலே பிறந்தவங்க. பட் நம்ம தமிழ் சமூகத்தில் எவ்வளோ ஈடுபாட்டு காட்டுறோம், எவ்வளோ முக்கியத்துவம் காட்டுறோம். நான் இதை எத்தையுமே அவங்களுக்கு வந்து நான் வந்து அவங்கள கட்டாயப்படுத்தலை. நான் கட்டாயப்படுத்த நம்ம பல விஷயங்கள் வந்து பண்ணவே இல்லை. ஆனால் அவங்களே அதை இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு அதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம எப்படி இருக்கோமோ, நிறையா பேர் சொல்லுவாங்க நம்ம வந்து அமெரிக்கா போயிட்டு வெளில போயிட்டு அங்கே இருக்க மாதிரி தான் வாழணும். அப்படிலாம் ஒன்றும் இல்லை. பசங்க கண்டிப்பாக கற்றுக்குவாங்க. நம்ம இதை முன்மாதிரியாக வச்சு பண்ணுறோம் அப்படிங்கிறத அவங்க உணர்ந்து அதெல்லாம் பண்ணுவாங்க. அதனால் இந்த படம் வந்து ஒரு பாடமாக அடுத்த தலைமுறைக்காக நாங்கள் எடுத்து வைக்கிறோம். நம்ம தவறுகளை முதலியே தவிர்த்துக்கணும். பின்னாடி அதுபட்டு கஷ்டப்பட்டு வாழ்நாள் ஃபுல்லாக வந்து ஒரு பிரயோஜனமும் இல்லை. எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த எல்லாருக்கும் நன்றி, வணக்கம். முக்கியமாக டெக்னிக்கல் க்ரூ, அவங்கள வந்து நான் அவங்களே ஒரு டிசைன் பண்ணி எல்லாத்தையுமே பண்ணிட்டாங்க. ரொம்ப ரொம்ப நன்றி எல்லாருக்கும். வரதன் அண்ட் ஆல், தேங்க்யூ. மேடையில் வீட்டிருக்கக்கூடிய அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் ஐயா சாகித்ய அகாடமி வென்ற எங்கள் ஐயா பூமணி ஐயா அவர்களுக்கும் பத்திரிகை ஊடகத்துறை நண்பர்களுக்கும் எல்லோருக்கும் என்னுடைய இனிய மாலை வணக்கம். தம்பி வரதன் வந்து எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னார், சார் இந்த மாதிரி நான் வரதன் பேசுகிறேன், சொல்லுங்கள் தம்பின்னு. சார் நீங்கள் வந்து இந்த மாதிரி பொன்னாண்டி அப்படின்னு ஒரு கேரக்டர் நடிக்கணும் சார், பூமணி ஐயா அவர்களுடைய ஒரு சிறுகதை இது. எனக்கு வந்து சில விஷயம் ஹிஸ்டாரிக்கல் அப்படின்னு பார்க்க போனீங்கன்னாக்க சாண்டில்யன், அப்புறம் வந்து மோகினி, ஜெகசிற்பியன், இந்த மாதிரி. அதுக்கப்புறமா பார்க்க போனீங்கன்னா கரிசல் காட்டப்பட்டி அப்படின்னாக்க எனக்கு தெரிந்து எவ்வளோ பேர் எழுதியிருக்கலாம். ஆனால் 2 பேர் தான். ஒன்று கி ராஜநாராயணன் ஐயா அவர்கள், இன்னொன்று பூமணி ஐயா அவர்கள். அவங்களுடைய பல நாவல்கள் நான் படிச்சிருக்கேன். நான் கேட்ட உடனே ஐயா நல்லா இருக்காங்களா, நல்லா இருக்குங்க, ரைட் நான் வந்துடுறேன். நேராக போனோம். முதல்ல போனோன்னு ஐயா வீட்டுக்கு போய் ஐயாவை பார்த்து ஆசீர்வாதம் பண்ணிக்கிட்டு அங்கே இதில் பேசும்போது அவர் ஐயா சொன்னார், அந்த மாட்டுக்கொட்டகையிலேயே படுத்து தூங்கினேன், அந்த திண்ணையிலேயே படுத்து தூங்கினேன், 25,000 ரூபாய்க்கு ஒரு ரூம் போட்டு ஏசியை போட்டு நல்ல ஒரு பெட்டு போட்டு படுத்து தூக்கம் வரலன்னு என்ன பண்ணுறது. அந்த மாதிரி வந்து அந்த கிராமம் மிகவும் எனக்கு பிடித்திருந்தது. அந்த மத்தியானம் சாப்பிட்டுட்டு ஒரு 1 மணி நேரம் கொஞ்சம் நேரம் அப்படி தூங்கிட்டு எழுந்து அப்புறம் நைட்டு. அப்போது இந்த கேரக்டர்
உயிர் கொடுத்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்க. உயிரோட்டமான ஒரு கதையில் நடிப்பது நம்மை வந்து நம்முடைய உயிரை செம்மைப்படுத்திக் கொள்வது, நம்முடைய நடிப்பை இன்னும் கொஞ்சம் நாம் வந்து கற்றுக்கொள்வது அப்படிங்கிறது தான் எனக்கு தெரிஞ்சு. இல்லை, அவர் தம்பி தயாரிப்பாளர் வெற்றி அவர்கள் சொன்னாங்க வந்து இந்த மாதிரி எம்எஸ் பாஸ்கர் சார் நடிக்கிறேன்னு. என்ன கேட்டார், பட்ஜெட் என்ன கிடையாது. அதாவது ஆதாயத்துக்காகவும் நடிக்கணும், ஆத்ம திருப்திக்காகவும் நடிக்கணும். அந்த மாதிரி ஆத்ம திருப்திக்காக நடித்த பல படங்களில் இந்த கசிவு அப்படிங்கிற ஒரு படமும் ஒரு இது வந்து ஆக்சுவலாக இப்போ ஐயா சொன்னாங்க வெப்பம் குளிர் மழையில் வந்து நான் இதே மாதிரி ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன்னு. இந்த கேரக்டர் வந்து உருவப்பொருத்தம் வேண்டுமானால் அப்படி இருக்கலாமா. அதில் வந்து கொஞ்சம் கால்கள் வளைந்த மாதிரியான ஒரு கேரக்டர், இதில் வந்து கொஞ்சம் சின்ன வயசில் கட்டுமஸ்தாக இருந்திருக்கிறாரு. அதுக்கப்புறமா வந்து அவர் அப்படியே தனியாக இருக்கும் போதெல்லாம் இருக்கிறாரு. அந்த இன்னொரு காவல்காரரை கூப்பிட்டு வந்து அவர் பேசும்பொழுது இந்த மாதிரி 7 பிள்ளைங்களை பெற்றோம், எல்லாத்தையும் மண்ணுக்கு கொடுத்தோண்டா அப்படிங்கும் பொழுது சொன்ன மாதிரி இறந்த பிறகு வந்து நரகத்துக்கு போகிறது, சொர்க்கத்துக்கு போகிறது அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. இந்த நரகம் சொர்க்கம் இது எல்லாமே இங்கே தான். எல்லோருக்கும் வந்து மனசுக்குள்ளே வந்து ஏதாவது நாம் வந்து சிறு வயதில் அறிந்தோ அறியாமலோ பல தவறுகள் செய்திருப்போம். அது கடைசி வரை உறுத்தி கொண்டே இருக்கும். அதற்கு நாம் மன்னிப்பு கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான். தவறுதல் மனிதனின் பழக்கம், அதை உணர்ந்தால் மன்னிப்பு கிடைக்கும் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குது. அந்த மாதிரி இந்த பொன்னாண்டி அப்படின்றவர் கடைசியில் வந்து அவருக்கு நினைவு தப்பிய நிலையில் அவர் செய்த பாவத்தை சொல்லவில்லை. அவரது ஆன்மா இவ்வளவு நாட்கள் அனுபவித்த தண்டனையை அதை குறைத்து கொண்டு அந்த கூட்டை விட்டு வெளியேறுவதற்காக அது சிறுவயதில் நடந்த ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டு நிம்மதியாக இந்த கூட்டில் இருந்து வெளியேறி இருக்கிறது. அப்படிங்கிறது தான் இந்த கதை மூலமாக நாம் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். மேக்சிமம் தவறு செய்யாமல் இருந்து விடலாம். இந்த மாதிரி வந்து இனிமேல் யாரும் உருவாகக்கூடாதுன்னு சொன்னாங்க. இல்லை, நீங்கள் கற்கால மனிதர்கள் காலத்திலிருந்து இன்றைக்கி வரைக்கும் இல்லை, இன்னும் எவ்வளோ நாளானாலும் வந்து புண்ணியவான்களும் உருவாவார்கள், பாவிகளும் உருவாவார்கள் அப்படிங்கிறது தான். எல்லாருமே வந்து எல்லாத்தையும் பார்த்து திருந்திட்டாங்கன்னாக்கா அப்புறம் நாட்டில் ஏன் இவ்வளோ குற்றம் நடக்குது? நடந்துக்கிட்டே தானே இருக்குது. இப்போ மின்காலத்தில் எல்லாம் இல்லாத அளவுக்கு வந்து குற்றவாளிகள் பெருகுகிறார்கள். ஒரு அரசாங்கமும் எவ்வளவு தான் வந்து ஒரு ஆளுக்கு ஒரு போலீஸை போட்டால் தடுக்க முடியும்? அந்த மாதிரி இல்லை. ஒரு பொன்னாண்டி எப்போவோ செய்த ஒரு தவறு, அது அவர் மனதை வந்து போட்டு கொண்டுக்கிட்டு இருந்திருக்கு. கடைசியில் அவர் சொன்னார், போனார். அந்த மாதிரி ஒரு அருமையான கேரக்டர். எனக்கு வந்து தினமும் போய் வந்து கேமராவுக்கு முன்னாடி நிற்கணும், ஷூட்டிங் அட்டன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பேராசையெல்லாம் எனக்கு இல்லை. நல்ல நல்ல கேரக்டர்களாக இந்த மாதிரி வந்து எனக்கு தாருங்கள். என்னுடைய நடிப்பை இன்னும் நான் மெருகேற்றிக் கொள்வதற்கு எனக்கு உதவி புரியுங்கள் அப்படின்னு எல்லா விதமான தயாரிப்பாளர்களையும் இயக்குனர்களையும் நான் வந்து ரொம்ப வேண்டி கேட்டுக்கிறேன். தம்பி வரதன் அவர்கள் ரொம்ப அற்புதமாக வந்து இந்த கதையை வந்து பிரமாதமாக பண்ணியிருந்தார். வந்து டெய்லி வந்து சொல்லி காலையில் இந்த மாதிரி லொக்கேஷனுக்கு காலங்காலத்தால் போய்டுறது, 6 மணி 6:30 மணிக்கெல்லாம் போய்டுறது. அதே மாதிரி தம்பி ஒளிப்பதிவாளர் முருகன் அவர்கள் ரொம்ப அற்புதமான ஒரு ஒளிப்பதிவாளர் இயக்குனர். அதே மாதிரி வந்து தம்பி மியூசிக் போட்ட தம்பியும் ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருந்தார்கள். ஐயா அவர்களுடைய எழுத்துக்களை பேசி நடித்தது எனக்கு நிச்சயமாக இது ஒரு தேசிய விருது அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி எல்லாம் வந்து ஒரு பெரியவர்கள், மிக அனுபவஸ்தர்கள், மிக திறமையானவர்கள், அற்புதமான எழுத்தாளர்கள், அவர்களுடைய எழுத்துக்களை நாம் பேசி நடிப்பது அப்படிங்கிறது வந்து நம்முடைய இதயத்திற்கே ஒரு பெரிய மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய விஷயம். இந்த மாதிரி வந்து ஐயா கொஞ்சம் நிறைய இந்த மாதிரி வந்து சிறுகதைகளாக எழுதுங்க தம்பி, நீங்கள் அடிக்கடி டைரக்ஷன் பண்ணுங்கள் வரதன், அடிக்கடி என்னை கூப்பிடுங்க, ஒழுங்காக நடிப்பேன். நன்றி, வணக்கம். அப்படின்னு பண்ணுவோம் அப்படின்னு தான் ஆரம்பித்தேன். இன்னொரு கதை மட்டும் சேர்த்துக்கும் ஐயா, ஒரு 4 இது வச்சு ஆந்தாலஜியாக பண்ணுவோம் அப்படின்னு. சரி ரெடி பண்ணுங்கன்னாங்க. மறுபடியும் அதை எடுத்துகிட்டு சென்னை வந்து பிச் பண்ணேன் 2-3 கம்பெனியில். அந்த சூழலில் அங்கே அந்த நேரத்தில் சில ஆந்தாலஜிஸ் வந்து கொஞ்சம் இதாக இருந்தது. நீங்கள் வெப்சீரிஸை எனக்கு கன்வெர்ட் பண்ணி கொடுங்கன்னு சொன்னாங்க. ஸோ இதை வந்து ஹைப்பர்லிங்கோ வெப்சீரிஸாக கன்வெர்ட் பண்ணவோ இது முடியாது. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வாழ்வியல் சார்ந்த கரிசல் காட்டோட மண்ணோட கதை.
அதை வந்து அதோட டிஸ்டார்ட் பண்ணாமல் அதை முடிக்கணும். அதுதான் அவரோட எழுத்தாளரோட நோக்கம். அது அந்த மரியாதையோடு எனக்கு கொடுத்துருக்காங்க. அதை நான் பண்ணுறத அவருக்கும் நான் செய்கிறேன், எனக்கும் நான் செய்கிற அறமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் நான் இது பண்ணேன். நான் பண்ணலை, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அப்புறம் மறுபடி ட்ரை பண்ணிட்டு தான் இருந்தேன். நண்பர்களாக சேர்ந்து ஒரு இண்டிபெண்ட்டாக ஒன்று பண்ணுவோம், அப்புறம் ஓன் ரிஸ்கில் ஒன்று மட்டும் பண்ணுவோம் அப்படின்னு பிளான் பண்ணேன். இப்போ ரீசெண்டாக இப்போ லாஸ்ட் இயர் வந்துச்சு ஜி5ல. அதில் எம்டி வாசுதேவன் நாயரோட மனோரதங்கள் அப்படின்னு பெரிய பெரிய டெக்னீஷியன், பெரிய பெரிய ஆர்டிஸ்ட். ஸோ அந்த மாதிரி நமக்கு ஒரு இது கிடச்சிருந்தா இது பூமணியின் கருஞ்சை கதைகளும் பெரிய இதில் வந்திருக்குமே அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் எனக்கு வந்து லாஸ்ட் இயர்லேருந்து ரொம்ப இதாக இருந்துச்சு. அப்புறம் அதை இண்டிபெண்ட்டாக ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லி தான் கசிவை ஸ்டார்ட் பண்ணோம். யார் பண்ண போகிறீங்க, என்ன பண்ண போகிறீங்க, கேஸ்டிங் பண்ணிட்டீங்களா, ஒரு லிஸ்ட்டு சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னாப்புல. ஃபஸ்ட்டு வந்து பொன்னாட்டி கேரக்டருக்கு யார் இது பண்ணுறீங்க அப்படின்னாப்புல. நான் ஒரே ஒரு சாய்ஸ் தான், ஐயா எம்எஸ் பாஸ்கர் ஐயா, அவர் தான் நான் இது பண்ணுறேன். நான் நினச்சி வச்சுருந்தேன், நீங்கள் கரெக்டாக சொல்லிட்டீங்க, பேசிடுவீங்களா? நான் பேசியிருக்கிறேன் அப்படின்னு. அப்புறம் சாரை கரெக்டாக கால் பண்ணேன், ஒரு நாள் கால் பண்ணேன். இந்த மாதிரி பூமணியாவோட ஒரு கதை இருக்குது, நான் அந்த மாதிரி பேசணுன்னா, தம்பி நான் வெளில இருக்கிறேன், ஒரு 10 நிமிஷத்தில் நான் வீட்டுக்கு போயிருவேன், கூப்பிட்டு உங்களுக்கு நானே கால் பண்ணுறேன் அப்படின்னாங்க. கால் பண்ணாங்க. ஒரு 10 நிமிஷம்தான் பேசினேன். இந்த மாதிரி கசிவுன்னு ஒரு சிறுகதைங்க, அது வந்து பூமணி சாரோட ஒரு இது, அதை திரைக்கதை பண்ணி வச்சுருக்காங்க, இதை நான் டைரக்ட் பண்ண போகிறேன், அதில் பொன்னாட்டின்னு ஒரு கேரக்டர் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு 2 லைன் தான் சொன்னேன். தம்பி என்றைக்கு ஷூட் வச்சுருக்கீங்கன்னு சொல்லுங்கள், நான் வந்துடுறேன், லொக்கேஷன் இது பண்ணிடுங்க, நான் வந்துடுறேன், நானே ட்ரைவ் பண்ணி நானே வந்துடுவேன், நீங்கள் எதுவும் நினைக்காதீங்க, டேட்டை மட்டும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த சூழலில் அப்புறம் இங்கே சார்ட்டையும் சொல்லிட்டேன், சார் இந்த மாதிரி சார் ஓகே சொல்லிட்டாங்க, உடனே போகணும். ஐயோ எப்படி பேசிட்டீங்க, என்ன பண்ணுறேன்னு தெரில. சரி ஓகே நீங்கள் ஆரம்பிச்சிருங்க, எல்லாத்தையும் ரெடி பண்ணிடுங்க அப்படின்னாங்க. பெருசாக என்னால் யாரையும் கூப்பிட முடியல, என் நண்பர்கள், அதுவும் அவங்களுக்கே நிறைய பேருக்கு மனஸ்தாபம், என்ன கூப்பிடல ஆரம்பித்து போயிட்டே வைக்கிறேன்னு. ஃபஸ்ட்டு கூப்பிட்டது அண்ணன் முருகனை, என்னோட சீனியர், அவர்கிட்ட உதவி ஒளிப்பதிவாளராக இருந்திருக்கேன், உதவி இயக்குனராக இருந்திருக்கேன். எனக்கு ஃபஸ்ட்டு படம் பண்ணணும், அது பிக் இதாக இருந்தாலும் சரி மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இங்கேருந்து டெய்லி வெற்றி சாருக்கு நான் வந்து டெய்லி அதை அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பேன். நான் பண்ணுவேன், பசங்க பண்ணுவாங்க, நான் பிஸியாக இருந்தேன்னா பசங்க பண்ணுவாங்க, எல்லா விஷயமும் பண்ணிக்கிட்டே இருப்போம். அந்த மாதிரி அந்த அம்மா கயல்பாட்டி விஜயலட்சுமி அம்மா அன்றைக்கி வர முடியல, காய்ச்சலாக இருக்குது தம்பி, பசு தான் இருக்குது, எனக்கு உங்கள் கணவருக்கு வந்து திதி இருக்குது, அது நாங்கள் பரவாயில்லம்மா நீங்கள் உடம்பா பாருங்கள், மன்னிச்சிருங்கய்யா, ஐயாட்ட சொல்லிடுங்கய்யா, பாஸ்கர் சார்ட்ட சொல்லிடுங்க, எல்லாத்தையும் சொல்லிடுங்க, எனக்கு வர முடியாமல் இருக்குது அப்படின்னாங்க. பரவாயில்லம்மா நீங்கள் உடம்பை பாருங்கம்மா அப்படின்னு சொல்லி இது பண்ணேன். கந்தசாமி அண்ணனும் அதே தான், ஹலோ கந்தசாமி அண்ணனும், அதுபோக மற்ற டீம் எல்லாமே இங்கே எனக்கு வந்துட்டாங்க. இன்னும் கதைகள் இருக்குது. இந்த மாதிரி கதைகள் வந்து பண்ணணும், ஏன் பண்ணணும் அப்படின்னா, ஐயாவோட நோக்கம் கதைகள், இவ்வளோ கதைகள் நம்ம வந்து சொல்லி ஆகணும், என்னென்னமோ வருது, ஆனால் அதில் ஒரு நல்ல கதையும் வந்து பார்க்கட்டும், அது ஒரு பாடமாக இருக்கும், அந்த பாடத்தில் மக்களுக்கு நிறைய படிக்கிறதுக்கு ஒன்று இருக்குது இல்லையா, அதை நம்ம பண்ணி தான் ஆகணும், அதை நீங்கள் பண்ணணும். எப்போவுமே அதை வந்து என்னை பூஸ்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஏதாவது ஒரு விஷயம் நான் கொஞ்சம் சோறு வந்தேன்னா ஒரு 10 நிமிஷம் போயிட்டு வந்துட்டு போகுது வீட்டுக்கு, நான் அப்படியே எடுத்து ஆயிடுவேன், அவ்வளோதான் கிளம்பிடுவேன். அப்புறமா போய் சுற்றிட்டு வருவேன், நான் வாட்டு இதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு மறுபடியும் எங்கேயா ட்ராப் ஆகும், மறுபடியும் கிளம்பிடுவேன். ஏதாவது ஒன்று பேசுவேன், அவங்கள நான் கால் பண்ணி ஏதாவது சொல்லுவாங்க, உடனே எழுந்துச்சி கிளம்பிடுவேன். அந்த மாதிரி எனக்கு வந்து எப்போவுமே பின்னால் இருந்து இயக்கிக்கிட்டே இருப்பாங்க. அந்த இயக்கத்துக்கு காரணம் ஐயா தான். இப்போவும் சார் சுப்பிரமணிய சிவா சார் சொல்லணும், அதை கூப்பிடணுன்னு சார் முன்னாடியே ஐயா கிட்டே இருந்தவங்க. ஸோ இப்போ வழிகாட்டின்னு ஏன் சொன்னோன்னா, நீங்கள் வெளியில் வந்த வழி மாதிரி நாங்களும் வருவோம்ல, அதுக்கு தான் சொன்னோம், அதுக்காக தான் சொன்னேன். அடுத்து வேடியப்பன் சார், நான் 2 நாளைக்கு முன்னாடி தான் போனேன், சொல்லிகிட்டு இருந்தேன், தம்பி வந்துடுறேன் வரதன் பார்க்குறேன் அப்படின்னாங்க. வந்ததுக்கு நன்றி, வந்து சிறப்பித்ததுக்கு நன்றி. அடுத்து அஜயன் பாலா சார், காலையில் தான் கேபிள் சங்கர் சார் சொன்னாங்க, நான் மற்ற இன்வைட்டிங் இதிலெல்லாம் இருந்தேன், மழை அதுங்கிறதுனால சில இது என்னால் அவங்களால வர முடியல, அது இப்போ தவிர்க்க முடியாத சூழல் ஆகிப்போச்சு. அப்புறம் அஜயன் பாலா சார்கிட்ட காலையில் தான் பேசினேன், நான் வந்துடுறேன் தம்பி, நீங்கள் பாருங்கள், கட்டாயமாக நான் வந்துடுவேன் அப்படின்னு சொன்னாங்க. அறிவு சார் வந்து வெற்றி சார் இன்வைட் பண்ணாங்கன்னு தெரியும். அப்புறம் வந்தது எனக்கு அதுவே பெரிய இதாக இருந்துச்சு. இங்கே உட்காந்தோடனே அறிவு சார் வந்திருக்காங்க, யாருமே இல்லை, யாரும் பேசலையே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் வெற்றி சார்கிட்ட சொன்னேன். ஆமாங்க சொன்னேங்க, எங்கெங்கே இருக்காங்க அப்படின்னாப்புல அதுக்கப்புறம் தான் பேசி இது பண்ணோம். ரொம்ப நன்றி சார் வந்ததுக்கு.
அப்புறம் வெற்றி சாரோட அப்பா, அவங்க அப்போ இருந்தே தெரியும். ரொம்ப ஏதாவது ஒரு விஷயம் சொன்னால் அவங்க ஊருக்கு தான் போயிட்டு வருவோம். அப்புறம் அம்மா பூமணி ஐயாவோட செல்லம் பூமணி அம்மா, அவங்க எந்த ஒரு விஷயமே என்ன ஆச்சு ஏதாச்சு அப்படின்னு சொல்லி எப்போவுமே வழிகாட்டிக்கிற, என்ன பண்ணுறீங்க ஏது பண்ணுறீங்க, இடையில அப்பப்போ ஏதாவது ஒர்க்கு அது இது பார்க்க இது போகிறீங்களா வரீங்களான்னு சொல்லி எப்போவுமே எங்களை வந்து அவங்க வீட்டில் எல்லாருமே, ரவி அண்ணன், சிவி அண்ணன், கவிதாக்கா, எல்லாருமே எப்போவுமே வழிகாட்டி தான் எல்லாமே பண்ணிகிட்டே இருப்பாங்க. வெற்றி சாருக்கு சொல்லவே வேண்டாம். என்ன பண்ணுறீங்க ஏது பண்ணுறீங்க, சார் நான் இப்படி பண்ணியிருக்கிறேன், சரி அதை பண்ணுங்கள் நான் பண்ணி பார்த்துக்கலாம் அப்படிம்பாங்க. அப்புறம் அது இப்படி பண்ணிக்கலாமா அப்படி பண்ணிக்கலாமா எப்போவுமே டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம். அந்த விஷயங்கள் எப்போவுமே எங்களுக்கு அவர் வழிகாட்டி தான். கேபிள் சங்கர் சார், கடைசியாக நான் அங்கங்கே சுற்றி வந்தது உங்கள்கிட்ட தான். தேங்க்ஸ் சார். இந்த நிகழ்வுக்கு முக்கியமாக நடக்கிறதுக்கு காரணம் நீங்கள் தான். சையத் சாருக்கும் ரொம்ப நன்றி. தமிழாசிரியர் சாரோட தமிழாசிரியர் கஸ்தூரி அம்மா அவர்களுக்கு மிக்க நன்றி. முருகண்ணன், தாஸ், அப்புறம் விஎஃப்எக்ஸ் நாராயண், இப்போது பத்திரிகை துறை நண்பர்கள், குடும்ப உறவுகள் அனைத்து, இன்னும் நிறையா விட்டுருக்கலாம், கொஞ்சம் பதட்டமாக தான் இருக்கிறேன் இன்னும். மாஸ்டர் வந்திருக்காங்க, ரொம்ப முக்கியமான. அப்புறம் சரவணன் சார், அந்த அருவாலாம் அவர் தான் அடித்து கொடுத்தாரு, டம்மி அந்த இதுக்கெல்லாம் அவர் தான் பண்ணி கொடுத்தாங்க, ரொம்ப நன்றி. ஒரு சின்ன டீமுக்கு வெளியிலேருந்து என்னெல்லாம் சப்போர்ட் பண்ண முடியுமோ எல்லா நண்பர்களும் பண்ணாங்க. அதுக்கு இந்த ரூமில் என்னோடய உலா, விஷ்ணு எல்லாம் இங்கே நிறைய இருக்காங்க, முகேஷ், மணி, நிறைய பேர் வந்துருக்காங்க, நிர்மல் இருக்கிறான், அவங்க அப்பா செல்வராஜ் அப்பா ஊரில், அவர் எங்கள் அண்ணன், அப்புறம் நந்தா, சீனிவாச நந்தகுமார், இவங்கெல்லாம் வந்து எப்போவுமே நான் வந்து ஏதாவது ஒன்று சொன்னேன்னா ஸ்பார்க்காக எடுத்துகிட்டு வந்து எல்லாம் நிப்பாட்டிடுவாங்க. இந்த பட்ஜெட்டில் எங்களால் முடிக்க காரணகர்த்தாலாம் இவங்க எல்லோரும் தான். மீண்டும் ஒரு முறை ஐயாவுக்கும் எம்எஸ் பாஸ்கர் சாருக்கும் வந்தவங்க எல்லாருக்கும் மிக்க நன்றியை தெரிவித்து கொண்டு இத்துடன் முடித்துக்கொள்கிறேன்.